காணும். இப்ப இப்ப நீங்க பார்த்தென்றால் நான் இனி வரணும் வந்து இருக்கிறது எங்கேயும் பார்த்தது லாஸ்டா நோட்ஸ் என்னன்னா சாரண திணிவு அல்லது சார்மூல கூட்டு திணிவு என அழைக்கப்படும். சரியா? அப்ப அந்த மடங்குக்குத்தான் நாங்க என்ன பேர் கொடுத்திருக்கிற இந்த ரெண்டுல ஒரு பேர் எங்களுக்கு கொடுக்கறது கேள்வி. சரியா? இப்ப நாங்க பார்க்க வேண்டியது இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மெத்தட் தெரியும். எங்களுக்கு இந்த மெத்தட் எங்களுக்கு இப்ப தெரியும். அப்ப இத இப்ப தேவையில்லை. சரியா? ரைட்? சரி. இப்ப என்ன நேரடியா எதுக்குள்ள போகலும் என்றால் சமன்பாட்டுக்குள்ளே போகலும். அப்ப என்ன சமன்பாடு எப்படி வரும் என்று நீங்க நினைச்சிய என்ன வேலை எப்படி என்றால் தெரியா திணிவுண்ட காணணும். என்ன அப்படித்தானே பெஸ்ட் கீந்தது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? தெரிந்த திணிவுண்ட பெருக்கோணும் தரப்பட்ட மடங்கால தரப்பட்ட மடங்கால. அப்ப இந்த வேலைக்குத்தான் நாங்க இந்த இதை வச்சுக்கொண்டு இந்த சிம்பிளான மெக்ஸை வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த சமன்பாட்டுக்கு வந்து சேர்ந்தது. விளங்கியா? அப்ப இந்த சமன்பாடு உங்களுக்கு ஆக முக்கியம். பார்ட் 2ல வந்து ரைட் ஈனே இப்படி அண்டர்லைன் பண்ணி ஈலேக்கு யாரு வாரன்னு எழுதுங்கோ. ஈனிக்கிறவரை தந்துட்டு இவர் இல்லாம ஈன வார வர எழுதுங்கோ இப்படின்னு சொல்லி கேட்கிய. நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன் அதே மாதிரி நாங்க படிச்ச சாம்பாடு இதே உங்கள்கிட்ட அவன் புக்ல பாத்தீங்கிற சாம்பாடை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். புக்ல அவன் தந்திக்கிற சாம்பாடு எந்திய சாரண திணிவுக்கு எந்திய இந்த சாம்பாடு தான் அதுவும். சரியா? நான் உங்கள்கிட்ட கேட்கிய சாரண திணிவுக்கு சாம்பாடு எப்படியும் மாறும். அதே இது இது அது ஒன்றேதான். இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்? கணக்குல படிச்சு எழுவாய் மாற்றத்தை செஞ்சா சரிதானே. என்ன செய்யணும் பாப்போம். இந்த முதலாவது சாம்பாடு எப்படியே மாறும் என்றால் எப்படியே மாறும்? சாரண திணிவு அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணு இவரை இங்க அவட்ட பாட்டுக்கு எரிச்சிடும். சாரண திணிவுக்கு சாம்பாடு எடுக்கணும். அப்ப இவர் எந்த செய்யணும்? இங்களைக்கு வந்தால் என்ன செய்யணும்? பிரிபடுமா பிரிபடுமா? பிரிபடும். அப்ப அணு ஒன்றின் திணிவின் கீழ் எப்படி கேட்டாலும் நீ கூட செல்லும். அப்ப சிலாக்கள் வந்து பாடமாக்கி படிச்சிருந்தால் அவங்களுக்கு இந்த சாம்பாடு மட்டும் தான் தெரியும். இப்ப உங்களுக்கு எப்படி சாம்பாடு மாத்தி கேட்டாலும் ஐடியா தெரியுமே. உங்களுக்கு இதான் ஐடியா. இது இதால பெருக்கிப்படணும் அப்படி சொல்லி தெரியும். அணு ஒன்றின் திணிவின் கீழ் எந்த அணு திணிவு அலகு. இதே மாதிரி நான் இவரை கேட்டால் சார் மூலக்கூற்று திணிவை கேட்டால் சார் மூலக்கூற்று திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு சமன் மூலக்கூறு ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவு அலகு. மூலக்கூறு ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவு அலகு வரப்போறது. சரியா? சரி. இப்ப நீங்க சொன்ன அந்த பிராக்கெட் இப்ப blank பண்ணி தந்து இப்ப அங்க அணுத்திணி வலகிச்சு இடத்துல வந்து blank பண்ணி தந்தால் நாங்க எழுதணும்ண்டே. அதுக்கு வந்து அணுத்திணி வலகண்ட போடணும் இல்லாட்டி கார்பன் 612 அந்த சமதானி எழுதலுமா? ரைட். அதனால சொல்லி ரைட். இப்போ உங்களுக்கு அவன் சரியா இந்த blank கொண்டு வந்து ஐநேகி போடுவோம்னு சொல்லி சும்மா சென்னண்டால் ஒன்றுமே தரல. ஈனேகி நீங்க வார வார போடுவோம்னு சென்னண்டால் அணுத்திணி வலகண்ட எழுதினாலும் மார்க்ஸ் எரிச்சு. இல்லாட்டி அந்த அணுத்திணி வலகம் நீங்க சரியா குறிப்பிட்டால் எப்படி 612 எழுதிய 12 பிரிச்சு அதுக்கும் எந்த மார்க்ஸ் எரிச்சு. அப்படி இல்லாம அவன் என்ன செய்வான்? ஒரு blank கொண்ட தந்துட்டு பாப்போமே. நான் இப்ப பாப்போம். சரியா? ரைட். ஈன வந்து அவன் என்ன செய்யறான் என்றால்
பிளாக் கொண்ட தந்துட்டு சரியா இனே வாரவர் எழுதுங்கோ அதோடு இன எந்த உங்களுக்கு சரியா கீழே 12 இருச்சா அப்ப ஈன வாரவர் எழுதுங்கோண்டா எங்க எழுதுவ போறீங்க கார்பன் 6 12 இப்பதான் உங்களோட மூளையை யோசிச்சோம் நீங்க இப்பதான் மூளையை யோசிச்சு ஆன்சர் வரணும் இதை எந்த எழுதுவ போற கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு இதை எந்த எழுதுவ போற கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு ஈன வரா 12 போடணுமா தேவையில்லை அவன் தந்தி ஜாதத்தான் இது அப்ப என்ன இப்ப நீங்க எலினவர் அணுத்திணிவு அழகா இல்லாட்டி இவர் அணுத்திணிவு அழகா இல்லாட்டி இவனும் சேர்த்து அணுத்திணிவு அழகா ஃபுல்லா சேர்ந்து சேர்த்துதான் இந்திய அணுத்திணிவு அழகு அப்ப அவன் தாரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதணும் தாரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதணும் ஈனேகான் ஒன்றுமே தராட்டி உங்களுக்கு எந்த போடலும் அணுத்திணிவு அழகன்று போடலும் அப்படி இல்லாட்டி போடலும் எந்த இல்லை நேரடியா அணுத்திணிவு அழகு எழுதுற கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவ பெருக்கோணம் 1/12 இது நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அணுத்திணிவு அழகத்தை எழுதி வச்சிருச்சு ஆனா விரிச்சு எழுதிச்சு அதுல பெருமானத்தை அப்படியே எழுதிச்சு நீங்க சரியா விரிச்சு ரைட் அப்ப இதுவும் சரி ரைட் ஃபர்ஸ்ட் எழுதினமா எழுதினாலும் சரி ரைட் ரைட் அப்ப இதுவும் சரி இதை மாத்தி எழுதியதா இன்னைக்கு அணுத்திணிவு அழகா போடுங்க சரியா ரைட் இன்னும் கேள்வி வகைச்சல விளங்கும் உங்களுக்கு சரி இப்ப பாருங்க அடுத்த பிரச்சனை உங்களுக்கு லைட்டா விளங்கிட்டல்ல ரைட் இது இவரை தந்தா எப்படி மாத்தணும் இதெல்லாம் விளங்கிட்டு சரியா இப்ப என்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு இதை வச்சு கொண்டு எப்படியே கணக்கு செய்யறது கணக்கு செய்தது எப்படியே கணக்குல அப்ளை பண்ணியது எப்படியே சரி பாருங்க எந்த விஷயம் வந்து பாருங்க இது உங்களுக்கு தேவை அணு ஒன்று நீங்க காணணுமே இந்த பிரச்சனை வரச்சல இந்த கேள்வி வரச்சல எப்படிமா வருது அவன் உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிய 20ல யார சரி செல்லுவான் அலுமினியம் செல்லுவான் அந்த அணுதான் இவரு நைதரசனம் செல்லுவான் ஆக்சிஜனை செல்லுவான் சோடியத்தை இப்படி வேண்டிய ஒருத்தர செல்லும் அதுதான் நீங்க காண வேண்டியது அப்ப தாண்ட திணிவன் இப்ப அணு ஒன்றின் திணிவன் எழுதியல்ல உங்கள்ட்ட அலுமினியத்தை கேட்டா இந்திய அலுமினியம் அணு ஒன்றின் திணிவன் எழுதணும் சாம்பாட பாருங்க அலுமினியம் அணு ஒன்றின் திணிவன் எழுத போற சமன் அணு திணிவளவுல ஈஸியில் மாத்த மாற இப்ப சரி பாரதியில் அவர்ல ஆய் வச்ச போக வேண்டாம் ரைட் அவர்ல வந்து இந்திய அவர்கிட்ட அந்த விரிவா எழுதியதுதான் வர போற வேற ஒண்ணும் இல்லை சரி இவரு எப்படி எழுதியது நீங்க ஈன எந்த ஆழத்தாரோ ஈன எந்த ஆழத்தாரோ சரியா அந்த ஆளுட சாரணத்தில அவனே தருவான் அலுமினியம் 27 செல்லுவான் சரியா நைதரசன் 14 ஆக்சிஜன் 16 சோடியம் 23 ரைட் இப்ப நீங்க இணைக்கு எழுதணும் எத்திய நம்பர் போடும் சாரணத்துக்கு 27 போடும் சரியா சரியா நீங்க எனக்கு செல்லுங்க பார்ப்போம் அழிச்சிட்ட சோடியம் சமன் 23 இப்படித்தான் தாரேன் சொன்ன இந்திய சோடியத்தின் எந்த என்னது சோடியத்தின்
சமன் 23. இதானே மீனிங் அர்த்தம். எனக்கு செல்லுங்க பார்ப்போம். இப்படி தந்து இதால அவன் எந்தேன் செல்லவார என்று சொல்லி கேட்டால் என்பதால் கருதப்படுவது யாது? இதால் எந்தேன் செல்லவாரன்னு சொல்லி கேட்பான் கேள்வி. இல்ல நான் கேட்கிறேன். சரியா? இப்படி கேள்வி வராட்டியும் உங்களுக்கு விளங்கினா எந்தேன் இப்ப இதால நீங்க விளங்கி கொண்ட சோடியத்துல சாரணத்தின் 23 எந்தியும் விளங்க எடுத்துக்கொண்ட நீங்க. இதால எந்தியும் புரேசனம் 23. சோடியம் என்ற அணுட അവിടെ തിനിവിട ഉണ്ടെങ്കിൽ 12 குறிச்சியதா? எனக்கு இதை வச்சு கூட எந்தேன் செய்யணும். நான் கேக்கியால் சொல்லுங்க. அப்ப இதே கேக்கியாலன்னொடனே பயப்படிய இல்லையா? சரியா? அதெல்லாம் விட்டுருங்க. நான் இவர்கிட்ட கேள்வி கேட்க போறேன்னொடனே என்ன பயப்படிய அப்படி ஒண்ணும் இல்ல. தெரியாட்டி தெரியா இந்தியன் உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கி இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயம் விளங்கி என்னட்ட நீங்க கேள்வி கேட்கிறேன் இல்லை நீங்க சரி கஷ்டப்பட இல்லையே எனக்கு சில கஷ்டம் தான். சரியா? பரிசுப்பியும் கஷ்டம் இல்ல. அது நீங்க சில படிச்சாங்க. சரியா? ஆன்சர் செல்லதை ட்ரை பண்ணா போதும். சரியான ஆன்சர் தெரியல எனக்கு. சரியா? அந்த ரைட் அந்த சொல்லுங்க தாரன் விஷ்மா இல்லையா? சரியா? அப்ப நீ சும்மா சொல்லுங்க. சரியா? சும்மா இல்லை விலை என்றால் பரவாயில்லை. சோடியத்துல இப்ப படிச்சு தொடங்கினது. இப்ப சென்னொன்னே உங்களுக்கு ஆன்சர் செல்லுமா செய்து வந்து அப்படி தேவையான இல்லை. சோடியத்துல சாரணத்தின் 23 சொல்லிய நான் கேட்கி இதுல புரேசனம் இந்த இதை வச்சு கூட எந்த செய்யலும்னு சொல்லி கேட்கி ஐடியா ஜஸ்ட் படிச்சதெல்லாம் யோசிக்கணும். இந்த சாரணத்தினோட யோசிச்சா சரி விளங்கும் விஷயம். சோடியத்துல சாரணத்தின் 23 ஐட புரேசனம் எந்தேன். ஒக்சிஜன் சாரணத்திலே 16 ஐட புரேசனம் எந்தேன். இப்படி என்று சொல்லி நான் கேட்கி ஆமினா பிளான் பண்ணியா? சோடியம் அணுட திணிவ கண்டுபிடிச்சு. சோடியம் அணுட திணிவ கண்டுபிடிச்சு. சோடியம் அணு ஒன்றிட உண்மையான திணிவை கண்டுபிடிச்சேலுமோ ஏலாவோ? ஏலும். அதுதான் புரேசனம்னா. குட். விளங்கிய அந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிச்ச போற இவரை தந்து கொண்டு எப்படி கண்டுபிடிச்ச போற சோடியம் அணு உண்மையான திணிவை? அதாவது அணுத்திணிவல எப்பயுமே சமன். அந்த அணுத்திணிவல எப்பயுமே சமன். மாறியலோ அப்ப அணுத்திணிவளவும் தெரியும். அப்ப உங்களுக்கு 2 பேரும் தெரியும். அணுத்திணிவளவும் தெரியும். இப்ப இவரும் தெரியும். இந்திய புரேசனம் இப்ப எப்படி நீங்க காண போற உண்மையான திணிவை? அணுத்திணிவல சாரணத்திணிவால வெறுக்கிய சாரணத்திணிவால பெருக்கினண்டால் கிடைச்சுமே. அப்ப சிம்பிளா எந்தையும் செல்ல வர்றது. குட். சிம்பிளா அப்ப எந்தையும் செல்ல வர்றது இந்த 23ஆல அணுத்திணி வளக போல எந்த அணுத்திணி வளக போல 23 மடங்குதான் தாரன் சோடியம் அணு ஒன்றின் உண்மையான சோடியம் அணு ஒன்று உண்மையான திணிவு. இப்ப அதே மாதிரி என்ன சொல்லுங்க ஆக்சிஜன் 16 சொல்லிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்ட். சரியா? ஆக்சிஜன் உண்மையான திணிவை காணியது லேசா சொல்லுங்க. உண்மையான திணிவை லேசா காணியே அது இல்லையே. இதை வச்சுக்கொண்டு நான் கேட்கல. நான் பொதுவா கேட்கிறேன். அணு ஒன்றுட திணிவை உண்மையான திணிவை காணிய லேசோனே ஏக்கிய ஈஸியா அளந்து போட்டு போய்க்கிறேன் கூட ஏக்கிய சும்மா சீனி 1 கிலோ மாதிரி அந்த மாதிரி அளக்கிறதுக்கு எல்லாமே எதுக்கு? அது மிகவும் சிறிய. அப்ப என்ன சும்மா நேரடியா அளந்து போட்டுட்டு போகலாம். அதே விஷயம். ரைட். எனக்கு நேரடியா அளந்து போட்டுட்டு போகலாம். சரி எதுக்குன்னா அதெல்லாம் மகா சிரிசி. அப்ப ஒரு அணுவோட உண்மையான திணிவை கண்டுபிடிச்சது கஷ்டம். ஆனா இந்த மெத்தடுக்குள்ளால ஆக்சிஜன் 16 தந்தால் இப்ப எப்படி நீங்க அந்த உண்மையான திணிவை லேசா கண்டுபிடிச்ச போற? அந்த உண்மையான இந்த 16 எங்கேயும் செல்ல வர்றது அணுத்திணி வலகிட 16 மடங்கு தான் ஆக்சிஜன் உண்மையானது. நீங்க பெருசா ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லையா? ஆக்சிஜன் அணு ஈச்சன் வைங்க. இப்படி 5 ஆக்சிஜன் அணு ஈச்சன் வைங்க. சரியா? அந்த ஆக்சிஜன் அணுல பெருசண்டா சரியா? ஏதாச்சும் படிச்சது வந்து சரியா? அவதான் என்னோட ஸ்டூடெண்ட். சரியா? 7th ஸ்டூடெண்ட் சயின்ஸ்.
ரைட். அப்ப சரி, அப்ப இதுல சரியா பாருங்க. சரி ரைட். ஆக்சிஜன் அணு நிறைய இருந்துச்சு, ஒரு 5 பட்டு இருச்சுன்னு வைங்க. அப்ப இந்த ஒரு ஆக்சிஜன் அணு ஒன்று இது ஒரு ஆள் எடுக்க, இந்த ஒரு ஆள் எடுத்து இவர்கிட்ட உண்மையான திணிவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்தால் நீங்க லேசா கண்டுபிடிச்சிட்டு போய்த்திரேன். எப்படி செஞ்சால் அணுத்திணி வளம் ஏற்கனவே தெரிஞ்ச பெருமானம் எல்லாருக்கும். அந்த தெரிஞ்ச பெருமானத்தை 16ஆல பெருக்கி விட்டுட்டால் இந்த ஒரு ஆளோட உண்மையான திணிவு வந்து முடிஞ்சு. அதே மாதிரி நைட்ரஜன் 14 அப்படின்னா எங்க இதுல என்ன விளக்கம் எடுத்துக்கொள்ளிய அணுத்திணி வலகின் 14 மடங்கு தான் நைட்ரஜன் அணு ஒன்றின் திணிவு. அப்ப என்ன செல்லுங்க பாப்போம். அணுத்திணி வலகு 5 வேணாம், அணுத்திணி வலகண்டிய 2 சரியா, அணுத்திணி வலகண்டிய 2 அணுத்திணி வலகண்டிய 2 சரியா. என்ன செல்லுங்க பாப்போம். சோடியம் அணு ஒன்றிட திணிவு எத்தனை? உதாரணத்தை சொன்னா இந்த 2 அணு ஒன்றின் உண்மையான திணிவு எந்திய சோடியம் அணு ஒன்று 46 கிராம். எப்படி கண்டுபிடிச்ச? சிம்பிள். நைட்ரஜன் உண்மையான திணிவு எத்தனை அணு ஒன்றுட? 28 எத்தனை? 28 கிராம். அவ்வளவுதான். கிராம் அதெல்லாம் புறவு பார்ப்போம் நாங்க சரியா. 28 கிராம் சரியா. அப்ப உங்களுக்கு விலங்கு எந்த நடக்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அணுடைய திணிவை காணத்துக்கு, ஒவ்வொரு அணுடைய உண்மையான திணிவை காணத்துக்கு அணுத்திணி வலகம் எப்பயுமே தெரியுமே எங்களுக்கு அது. ஆனால் எந்த நம்ம தரோம் எக்ஸ்ட்ரா அணுத்திணி வலகம் எப்பயுமே தெரியும் அது சரியா. அதவன் எப்படியுமே தரத்தான் போகுது. எக்ஸ்ட்ரா தாரை தர வேண்டி வர ஒவ்வொரு அணுவுக்கும் ஸ்பெஷலான தாரணை சாரண திணிவுகளை ஒவ்வொரு அணுவுக்கும் ஸ்பெஷலா அதுக்குரிய சாரண திணிவு நம்பர் இருச்சோ போற. அப்ப ஈக்க போறது இந்த மாதிரிய நீங்க இப்பவும் கண்டிப்பா எப்பயோ ஆன தொடங்கிட்டு சரியா, கேள்வியால தொடங்கிட்டானே. இந்த மாதிரிங்க வந்தால் எங்க செல்ல வாரது இப்போ தெரியும். இதுகளோட அணுவோட உண்மையான திணிவு அணுத்திணி வலகிட 23 மடங்கு. அந்த மடங்கு தான பீனது ஆறதல்ல சரியா. இப்ப சரியா, இப்ப பாருங்க. நான் கொஞ்சம் புக்குக்கு போயிட்டு வரோமா சரியா, ஸ்கூல் புக்கு கொஞ்சம் போயிட்டு வரோம். அப்ப இதுல வந்து பாருங்க, ஸ்கூல் புக் ஒருக்க பாத்துட்டு வரோமே சரியா. ரைட். அப்ப எல்லாரும் மந்திஜே ஸ்கூல் புக் இது ரைட். இப்ப இதுல பாருங்க சரியா, இதுல சாரண திணிவு நான் பார்த்துட்டு சரியா. சாரண திணிவுண்டா எந்த நெல்லி பார்த்துட்டு. சாரண திணிவுண்டா சிம்பிளா எந்தியன் சாரண திணிவு சொல்லியது மடங்கு. சாரண திணிவு சொல்லியது மடங்குக்கு செல்லிய உண்டு. தார காண சொல்லிய அணுவ காண சொல்லிய சரி. பாருங்க புக் விளங்கி ஒன்று பாருங்க, புக் எல்லாட்டையும் மீச்சே ரைட். பாருங்க அணுத்திணி வலகை கீழே எந்தியன் எழுதிச்சவன். அணுத்திணி வலகை எந்தியன் நான் படிச்சது கார்பன் 6 12 சமதானி அணுவோட திணிவ 12ஆல பிரிச்சா வர பெருமானம். இப்ப இந்த பெருமானம் தான் தாரண பந்து அணுத்திணி வலகு. இது மாறியா இப்ப சரி,
இது மாறியா? இது ஒருபோதும் மாறி அல்ல. இந்த ரெண்டு சாம்பாட்டுக்குமே 1.67 தர 10/23 தான் வரப்போறது. சாரி 10/24. அடுத்து இப்ப அவன் என்ன செஞ்சு இந்த சாம்பாடு விளங்கியா? இப்ப எல்லாருக்கும் இந்த சமன்பாட்டுல அணு ஒன்றின் திணிவை அவன் இங்கே வச்சுக்கொள்ளல. எழுவாய் மாற்றம் செஞ்சிச்சோ இல்லையோ? தாரணின் எழுவாய் மாற்றம் செஞ்சிச்சு ஒரிஜினல் சாம்பாட்டுல இருந்து சாரண திணிவு. அப்படின்னா சாம்பாட்டு எழுதி சரியோ இல்லையோ? சாரண திணிவு சமன் எப்படியும் வரும். சாரண திணிவு சமன் எப்படியும் வரும். அணு ஒன்றின் திணிவின் கீழ் எந்த அணுத்திணிவலகு. அவனின் அணுத்திணிவலகண்டா எழுதிச்சான் இல்ல இல்ல. அணுத்திணிவலகண்டா தாரண்ட் எழுதிக்கிறான் இல்லையா? அணுத்திணிவலகண்டியதுட விரிவை எழுதிக்கிறான். விரிவு எப்படி? அணுத்திணிவலகட விரிவு எப்படி? காபன் 6 பண்ட அணு ஒன்ற திணிவை பெருக்கிய ஒண்டிங்கில் 12 இல்லாட்டி செல்லும் காபன் 6 பண்ட அணு ஒன்ற திணிவு 12 பிரிச்சின்னு சொல்லி அப்ப 2 உண்டு. அப்ப இந்த ஃபுல் செட்டுக்கும் தான் எந்த பேரு? இந்த ஃபுல் செட்டுக்குமான பேரு தான் எந்த? இந்த செட்டுக்கு பேர் எந்த? அணுத்திணிவலகு. சரிதானே? அந்த செட்டுக்கு பேரு அணுத்திணிவலகு. இது கிளியர் ரைட்? சாரி இவ்வளவு ஹிட்ட வாரத்துக்கு ரைட் டைம் எடுத்து சரியா? ரைட். இப்ப சரி, இப்ப பாருங்க இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க. ஒட்சிஷன் அணு ஒன்றோட உண்மையான திணிவு 2.66 தர 10/23. எதையும் தந்துட்டிவன் உண்மையான திணிவை தந்துட்டான் அணு ஒன்றுட. சரியா? அடுத்து தந்திச்சது ஏன்? கார்பன் அணு ஒன்றுட உண்மையான திணிவை தந்துட்டான். நல்ல கேள்வி. கேக்கு ஹேலியந்து ஏன்? கேக்கு ஹேலியந்து சாரண திணிவை கேக்கியான். அப்ப நீங்க இப்ப சமன்பாடு எழுதணும் சாரண திணிவுக்கா இல்லாட்டி எங்கட வளமை சாம்பாட்டையா? வளமேதி சாம்பாடு இது எங்கட நாங்க எழுதின போர்டுல. ஆனா இப்ப எங்களுக்கு தாரையும் காணணும் சாரண திணிவேன். அப்ப சாரண திணிவு சமணன் எடுத்துக்கொள்ளப்படாதா? எடுத்துக்கொள்ளணுமே. அப்ப வேணுமட இந்த சாம்பாட்டை வச்சுக்கணும். மேலிஜி சாம்பாட்டை நீங்க மாத்தினால் ரைட், நீங்க எய்சில உண்ட சாம்பாடு ஆஃபம் வச்சுக்கோங்க. இதை ஆஃபம் வச்சுக்கோங்க. அப்ப வேண்டியவை மாத்திக்கொள்ள உங்களுக்கு விருப்பமாய். இல்லாட்டி உங்களோட புக்ல என்ன வந்துச்சு இந்த சாம்பாடு ஆஃபம் வச்சுக்கோங்க. 2 பொண்டுதான் எழுவாய் மாற்றத்துக்கு மாறிச்சு அது. சரியா? 2 ஆஃபம் வச்சுக்கோங்க. ரைட், ஆஃபம் வச்சுட்டு அவன் கேட்ட சாரண திணிவேன். அப்ப இந்த சாம்பாட்டை மாத்துங்க. சாரண திணிவு சமன் எப்படியும் மாறணும். அப்ப எங்க சாம்பாடு கேள்வி செய்யும். சாரண திணிவு சமன் தாட்ட சாரண திணிவை நீங்க தரணும். பாப்போமே தாட்ட சாரண திணிவை காணணும். நாங்க ஆக்சிஜன் கேடிஜி தாட்ட சாரண திணிவை காண சொல்லியா? ஆக்சிஜன் தாட்ட சாரண திணிவை காண சொல்லிஜி. ஆக்சிஜன் கேள்வி பாருங்க. இது கீழக்கு ஒட்சிஷன் சாரண திணிவை காணட்டா. ஒட்சிஜன் சாரண திணிவு சமன் எப்படி வரும்? சாம்பாடு அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவலகு. இந்த அணு ஒன்றின் திணிவு எந்த அணு ஒன்றின் திணிவு? தாரணம் தானோ? ஆக்சிஜன் 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 அணு ஒன்றின் திணிவு தான் காண போறது இல்ல. ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு தான் மேல போட போறது. சரியா? அப்ப ஈன போடணும். அது உண்மையான அணுவை தான் ஈன போடணும். அது உண்மையான அணுவோட தான் சார்ந்த திணிவும் அவன் தாரது. அப்ப ஒட்சிஷன் அணு ஒன்றின் உண்மையான திணிவு இல்லாட்டி சும்மா திணிவு. உண்மையான போட தேவையில்லை. திணிவு ஒட்சிஷன் அணு ஒன்றின் திணிவு. கீழுக்கு தாரன் அணு திணிவு அழகு. இப்ப செல்லுங்கோ இந்த 3 பேர்லயும் நான் காணணும். இவர் இந்த 3 பேர்லயும் எதே நேரடியா அவனே தந்தீச்சு. கேள்வியை பார்த்து
புக்க பார்க்க அது வேணாம், அணுவொன்றின் திணிவு. இந்த ஸ்கிரீனை பாருங்க. அவன் எதே நேரடியா தந்திச்சு, ஆக்சிஜன்ல திணிவு. அணுத்திணி வளக நேரடியா தந்திச்சோ இல்லையோ அதை மட்டும் சொல்லுவோம். யோசிக்கும். அணுத்திணி வளக இத்தனை சொல்லி நேரடியா தந்திச்சா? தந்திச்சா? இல்ல 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 நான் ஒன்றும் சொல்லியல, நீங்களே யோசிங்க. தந்தில்ல. தந்தில்லே. அணுத்திணி வளக இத்தனை சொல்லி சொல்லிச்சா? பாருங்க கேள்வியை கொஞ்சம் வாசிச்சு. செல்லில அப்படி உண்டு, அப்படி ஒன்று சொல்லியே இல்லை. அப்ப நேரடியா சொல்லிச்சதே அது உண்மையான திணிவு. உண்மையான திணிவு. ஆக்சிஜன் ஒரு உண்மையான திணிவை தந்திச்சவன் எத்தனை 2.66 தர 10 மேல 23 போடணுமோ இல்லையோ, இவரை மேல போடுறதுக்கு ஒரு ஆளை தந்துட்டோ இல்லையோ? தந்துட்டேன். 2.66 தர 10 23 23 கீழுக்கு உள்ளவரை தந்துட்டா தரலையா? தரல. ஆனால் ஆனால் வேறொரு தந்திச்சு. வேற என்ன தந்திச்சு? காபன் உண்மையான திணிவை தந்திச்சு. எதுக்கு நான் தந்திச்சு? ஆவிச்சு செய்யணுமா? ஓ அத 12ஆல பிரிச்சென்றால் அணுத்திணி வளக வர. அவ்வளவுதான், அவ்வளவுதானே. அதான் சொல்லியது பாருங்க, இதான் யோசிச்சது பாருங்க. அவன் அணுத்திணி வளகன்னு சொல்லி நேரடியா தரல. இப்ப காபன் அணுவ திணிவு எதுக்கு தந்திச்சு? அதை வச்சுக்கணும் யோசிச்சு. அண்ணா யோசிச்சல்லேக்கு அண்ணன் ஐடியா வாரு. இந்த அணுத்திணி வளவுக்குள்ள காபன் தானே இருச்சியது. அவன் எந்த செஞ்சா அணுத்திணி வளக நேரடியா தராம நீங்க ஹானுவோ, நான் உங்களை ஹெல்ப் கொண்டு பண்ணிய காபன் திணிவை தந்துரிய. காபன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 12ஆல பிரிச்சோனுமே. அப்பவே எனக்கு அணுத்திணி வளவு வார ஈன கூடத்துக்கு அவன் செல்லிச்சு மொல்ல எந்த செஞ்சிச்சவன். நான் உங்களுக்கு ஃபுல்லாத்தார் அல்ல இத்திரேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காபன் திணிவை மட்டும் தாரேன், நீங்க மத்த வேலையை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இல்லையா? அப்ப அவரு இந்த ஒசைக்கேது துண்ட தந்துட்டு அணுத்திணி வளர்ந்து அணுத்திணி வளர காண்டியத்துல ஒசைக்கேது துண்ட தந்து எத்தனை 2.66 தர 10 தர 10 கிராம் இவரை தந்துட்டு. இவரை தந்த உடனே நீங்க சரி 2 நம்பர் ஈச்சி ஒண்ட மேல போடும் இன்னொண்ட கீழே போடும் எழுதியா 1.7 தர 10 அப்படியே கொண்டாந்து போடியா? அப்படித்தானே செய்த நிறைய பேரு. 2 நம்பர் ஈச்சி 2 நம்பரையும் இரிச்சி 2 இடத்துல போட்டுருவோம்னு சொல்லி இங்க அப்படி போட்ட ஆன்சர் வரா? வாரல்ல. நீங்க எந்த செய்யணும்? 1.7 தர 10 எந்த செஞ்சு போடணும்? கொண்டாந்தீங்க 12ஆல பிரிச்சோணும். 12ஆல பிரிச்சோணும். 12ஆல பிரிச்சோணும். அவன் இதுல பெருமானது அப்படியே தாண்டா அப்படியே கொண்டாந்து போடியது. ஆனா அவன் வந்து காப்பாட்டு திணிவு. 12ஆல பிரிச்சோணும். உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வரலையா? பெரிய இந்த மாதிரி சுருக்கள் எல்லாம் வரல. நான் இப்ப இது சும்மா உங்களுக்கு நிச்சயம் விளங்கத்துக்கு தான் இந்த கேள்வியில தாரது அவன். சரியா? இப்ப நான் இந்த செய்ய போற பாருங்க. அத நான் பிரிச்சியன். சரியா? 1.7 சரியா தர 10 23 10 சரியா 23 ரைட். 23 பிரிச்சோணும் 12ஆல. சரியா? பிரிச்சண்டா எத்தனையும் பாருது ரைட். அந்த 10 23 அப்படியே தான் போற. நீங்க இவரை மட்டும் பிரிச்சாலும் போதும். சரியா? நான் சும்மா செஞ்சு காட்டுனதுக்கு 1.7 பிரிச்சோணும் 12ஆல பிரிச்சண்டா இத்தனை வந்துச்சு 0.14. அப்ப 0.14 தர 10 வந்துச்சு. இப்ப நீங்க கொண்டாந்து போடணும் தாரேன் கீழுக்கு. தாரேன் கொண்டாந்து போடணும். 0.14 தர 10 கொண்டாந்து போடணும் சுருக்கின பெருமானத்தை. இல்லாட்டி இந்த செட்டை கொண்டாந்து போடணும் அப்படியே. அப்ப 0.14 தர 10 23
சரியா? ரைட். அதுக்கு பிறகு சரியா, அதுக்கு பிறகு நீங்க சுருக்களை கண்டினியூ பண்ணினால் உங்களுக்கு கடைசியாக இந்த மேல சுருக்கி கொண்டு போச்சல்லைக்கு மேல் இதெல்லாம் சுருக்கி கொண்டு போச்சல்லைக்கு உங்களுக்கு எந்த பெருமானம் கிடைச்சியது 16 சொல்லி உங்களுக்கு கிடைச்சிய. சரியா? 16 சொல்லி 16 சொல்லி கிடைச்ச ஒப்பற. சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, இது சரி. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் சரி என்ற இதெல்லாம் சும்மா சும்மா நம்பரா, இதெல்லாம் சும்மா சும்மா நம்பரு தந்தீஜ் அவங்க. இவ்வளவும் நாங்க போனோம். சரியா? இவ்வளவும் பார்த்து சரி ஒரு கேள்வி ஒண்ணு செஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுமே. இப்ப உங்களுக்கு அட்டவணை ஒன்று விளங்கியேன். இப்ப இந்த அட்டவணையில ஒவ்வொரு அணுக்களுக்கும் சாரண திணிவுகள் தந்தீச்சு. நான் இப்ப உங்கள்ட்ட நிப்பாட்டி கேட்டேன்டால் ஒரு இடத்துல நிப்பாட்டி கேட்கேன் பாருங்க. மெக்னீசியத்துக்கு 24 தந்தீச்சு. சரியா? எனக்கு சொல்லுங்க, ஆயிஷா, மரியம், ஹிஷ்மா, சாலிஹா, சரி நான் செல்லாது இன்னும் அந்த 24 எந்திய மெக்னீசியத்துக்கு 24 தந்தீச்சு சாரண திணிவு. ஆயிஷா, மரியம் எந்திய அந்த 24 பிள்ளையானது பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. மெக்னீசியத்துல உண்மையான திணிவு சொல்லுங்க. மெக்னீசியத்துல உண்மையான திணிவிட 24 மடங்கு. இப்ப மெக்னீசியத்துல உண்மையான திணிவத்தை என்ன காணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் இந்த சாரண திணி வந்து. சாரண திணி மடங்கே மடங்கத்தானே ஒரு சாரண திணி. நான் பேர் கொடுத்த பேர் போட்டு நாங்க மடங்கே மடங்குன்னு தெரியும். இப்ப உங்களுக்கு என்ன சொல்லுங்க, தாரண மடங்கு அது 24 உங்களுக்கு காணும் தாரு. இந்த மெக்னீசியத்துல 24 வச்சுக்கணும். எந்த செய்யலும் மெக்னீசியத்துல சாரணத்தின் 24 வச்சு மெக்னீசியம் அணுவோட உண்மையான தினியா கண்டுபிடிச்சேலுமோ இல்லாட்டி வேற ஏதாவது அறியோ? மெக்னீசியம் அணுவோட உண்மையான தினியா கண்டுபிடிச்சேலும். மெக்னீசியம் அணுவோட உண்மையான தினியா கண்டுபிடிச்சதுக்கு 24 எப்படியே யூஸ் பண்ண போறேன். அதான் கொஞ்சம் நேரத்தையும் பார்த்து மெக்னீசியம் காரணத்துக்கு இந்த 24 எப்படியே யூஸ் ஆக போறேன். சொல்லுங்க தார். சரி, அணு ஒன்றோட திணிவை வந்து அணு திணிவலகால பெருக்கணும். அதாவது இந்த 24 சொல்லியது எந்த என்றால் அணுத்திணி வலகைச்சியான பிக்ஸா நாங்க பெருமானம் ஒன்று பிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பிக்ஸ் பண்ண பெருமானத்தை 24 பெருக்கினால் உங்களுக்கு எந்த கிடைச்சியா? மெக்னீசியம் அணு ஒன்றுட திணிவு கிடைச்சியா இல்லையா? எதுக்கு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளிய மனாங்கைக்கு என்ன சோடியத்துக்கு 23 போட்டுச்சு. எந்த இதுல இருந்து விளங்கிய சோடியத்துக்கு மடங்கு 23 சொல்லிச்சு. அதை வச்சுக்கொண்டு எந்த செய்யணும்? சோடியத்தோட உண்மையான திணிவு வந்து அணுத்திணிவலை விட 23 மடங்கு. அவ்வளவுதான். ரைட், குட். சோடியம் அணுவோட உண்மையான திணிவு அணுத்திணிவு அழக ஈச்சியான அந்த அணுத்திணிவு அழகு எத்தனை மடங்குன்னு சொல்லியது? 23 மடங்குன்னு சொல்லியது. அப்ப என்ன சொல்லுங்க, ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் அணுவோட திணிவு அதோட அணு திணிவலை விட 16 மடங்கு. ஆக்சிஜன் அணு ஒன்றுட திணிவண்டு சொல்லியது. ஆக்சிஜன் அணு ஒன்று உண்மையான திணிவை கண்டுபிடிச்சோம் என்றால் சரியா, என கட்ட 2 பேரு தேவை. ஒன்று தாரண்டா அணு திணிவலை, இன்னொன்று தாரண்டால் அந்த ஆக்சிஜனுக்குரிய சாரண திணிவு ஒன்று ஈச்சு. எதுக்கு இந்த 2 பேரை வச்சுக்கணும்? எப்படி எங்க ஆணையிலும் எப்படி எங்க ஆணையிலும் என்றால் ஆக்சிஜன் அணு உண்மையான திணிவை காணணும் என்றால் அணுத்திணி வலக இருச்சேன். அந்த அணுத்திணி வலக அந்த ஆக்சிஜனுக்குரிய மடங்கீஜி அதுதான் அந்த 16. சரியா? அந்த 16 பெருக்கினால் உங்களுக்கு எந்த கிடைச்சிரு? அந்த ஆக்சிஜன் அணுவோட
உண்மையான திணிவு கிடைச்சிருப்பேன். என்ற நோக்கம் வந்து உண்மையான திணிவை காணியதான். அதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்தால்தான் இந்த மடங்கும் அணுத்திணி வளகும். சரியா? மரா நோட்ஸை பார்த்தோன்னா இன்னும் கிளியர் ஆகும். சரியா? இப்ப இந்த கேள்விக்கு வரும். இந்த கேள்விக்கு என்றால் நான் ஒரு கேள்வி ஒன்று ஏகோப்படுறேன். இப்ப இது வந்து கேன்சல் ஆயினால் ஒரு 10 நிமிஷம் மரணம் ஜாயின் ஆகுங்க. லிங்கை கிளிக் பண்ணி கேள்வியை செஞ்சுட்டே போவோம். சரியா? எம்மண்டு சொல்லி ஒரு அணு ஒன்று ஈச்சான். எம்மண்டு சொல்லி அணு ஒன்று ஈச்சான். சரியான தாரண்டு தெரியாவா? எம்மண்டு சொல்லி ஒரு அணு ஒன்று இருச்சான். சரியா? புக்கு வந்தது இல்ல, புக் இதண்டும் நீங்களே தான் சொல்லணுமா? நான் சும்மா நம்பர்கள் தான் பாவிச்சு வைப்பேன். சரியா? எம் எனும் அணு ஒன்றின் திணிவானது கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவை போல கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவை போல 24 மடங்காகும். கேள்வி எழுதுவோம். நாங்க லாஸ்டா எழுதிச்சது இந்த சாம்பாடு தானே எழுதிச்சது நோட்ஸ்ல இல்லையா? சாம்பாடு எழுதிட்டேன். சாம்பாடு எழுதினேன். சாம்பாடு எழுதிக்கணும். அந்த ரெண்டும் இல்லையோ? அந்த சமன்பாடு எழுதல. அணுத்திணி வலகு சமன் கார்பன் 612 சமதானி திணிவு. இந்த சமன்பாடு எழுதல. முழு சமன்பாடு எழுதலையா? அணுத்திணி வலகு சமன் கார்பன் சமதானி. இப்ப கீழுக்கு எழுதிக்கோங்க. இந்த கேள்வியை நாங்க அதை எழுதிட்டு எழுதுவோம். சரியா? எழுதுங்க. இது இப்ப கட்டாயம் நீங்க இந்த மீட்டிங் கேன்சல் ஆனோன்னு மறாஞ்சு போயிட்டாங்க. நான் 10 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன். சரியா? சாம்பாடு எழுதுங்க. அணு ஒன்றின் திணிவு சமன் எந்தே தர எந்தே அணு ஒன்றின் திணிவு சமன் நம்ம தெரியுமே. அணு ஒன்றின் திணிவு சமன் அணுத்திணி வழக்கு ஃபுல்லா எழுதுங்க. நான் இப்ப ஷோர்ட்டா எழுதுறதுக்கு அணுத்திணி வழக்கு தர எந்த அணுத்திணி வழக்கு தர எந்த சாரணத்திணிவு. அதுதான் பெஸ்ட் சாம்பாடு. எழுதிட்டா அத பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுமே. அடுத்த சாம்பாடு யாருக்குன்னு எழுதணும்?